இங்கே பாருங்கள், இந்த ஃபோன் சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் சுவிட்ச் போட்டது சார்ஜ் ஏறல. எங்கே அழுத்தாது. சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா? இங்கே ப்ரெஸ் பண்ணால் சார்ஜ் ஏறுது. அப்போ நான் ரீபால் பண்ணலாம். இந்த பேக் சைடில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டில் சார்ஜ் ஏறுது. இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு நான் என் லைஃப்லேயே பார்த்ததில்ல. இப்போ கை எடுத்துட்டேன், நின்றுச்சு. கை எடுத்துட்டேன்னா பாருங்கள், நின்றுடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ரீபால் பண்ணி பார்ப்போம். இதை வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு இப்போ போடுறேன் பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணேன் அந்த ரப்பர் பேண்டடு. எங்கடா ஸ்டார் ഷീൽഡ് കട്ടർ ഇല്ലാത്തതുകൊണ്ട് ഭയങ്കര മോശമായിരുന്നു. ഷീൽഡ് കട്ടായിരിക്കാ? അല്ല, ഞാൻ കട്ട് ചെയ്തതേ. ബട്ട് കട്ട് ചെയ്തപ്പോൾ വലിയ ക്ലീൻ ഇല്ലേ. അല്ല, அது ஹீட் பண்ணி தானே கட் பண்ணலாம். அழகா நோஸ் கட்டர் இருக்குல்ல, നിങ്ങൾ എങ്ങനെ റീബോൾ பண்ணும்? நம்மளே பண்ணலாம். எப்படியும் போவேன். റീഫ്ലോ ചെയ്യാനே ரீபால் பண்ணுறது ஃபுல்லாக எடுத்துகிட்டு பண்ணலாம். இல்லை ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு முறை போட்டு பார்த்தா அதுலேயும் செஞ்சுது. ஸ்டென்சில் லெட்டு அயன் பண்ண இது நீ கற்றுத்தரேன். புது பையன் நீ, சின்ன பையன் அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாம் அங்கே ஃபுல்லாக செட்டப்லாம் படித்தது. எல்லாத்துக்கும் வந்து அதே மாதிரி பண்ணலான்ற அவசியம் கிடையாது. ஓகே, உனக்கு இது எம்ஐயில் M2ன்னு ஒரு மாடல் இருக்கும். அதில் டிஸ்பிளே மாற்றினா வந்து சென்சார் ஒர்க் ஆகுது. நம்ம காது கிட்ட வைக்க வரோம்ல, அந்த இடத்துல வந்து சென்சார் வந்து ஒர்க் ஆகாது. இத்தனைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கடைசியில் அதுக்கு என்ன தெரியுமா சொல்யூஷனு? கூட உண்டு. அதுக்கு வந்து ஒரு மார்க்கர் வச்சு அந்த டிஸ்பிளே அந்த சைடில் அந்த உள் பக்கம் ஒரு மார்க் பண்ணால் அந்த சென்சார் ஒர்க் ஆகும். அது மாதிரி பட்டன்ஸ் ഒക്കെ இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்லைடா. ஏன்டா கதை இல்லை, நான் ஃபிட் பண்ணி நீ ஃபிட் பண்ணதுனால இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜ் ஏறுது. சார்ஜிங் ஐசி ஆப்போசிட் சைட். ஓகே, இது நீ தான் கட் பண்ணி ஆல்ரெடி. ஓகே, செக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து எர்த்து போகாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது அது மாதிரி ஆகுது. பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட். திஸ் இஸ் ஐசி. இந்த ஐசியை புஷ் பண்ணும்போது தான் இங்கே வாடா. எதுவும் இல்லை, வீடியோ எல்லாம் ஐஃபோன் அதான் தேவையில்ல. ப்ளோயர் கனெக்ட் பண்ணுதா?
இந்த விஷயம் powering off. எதுவுமே கட் பண்ண வேணாடா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீட் பண்ணாவே கீழே உக்காரோம். சில டைமில் இது பேர்ன் ஆகி மேலே வந்துட்டு இருக்கும். அல்லாண்ணா நான் ஒரு வாரம் தான் ஹீட் அடித்தேன், அப்போ டேபிள் டேமேஜ் ஆகுது. அதுதான் நான் ஒரு மேட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன். மேட் எல்லாமே அங்கே விட்டு வந்துட்டேன். மேட் இருந்தால் ஸ்க்ரூ எல்லாம் சேவ் பண்ணலாம். ஓகே, ஒரு கேமரா கூட இருக்கும். சார்ஜிங் இல்லை. CPU eMMC ആണ്. അപ്പോൾ VBAT ഔട്ട് ചെയ്യുന്നില്ലെങ്കിൽ ചാർജിങ് IC കംപ്ലൈന്റ് അല്ലേ? IP எடுத்தா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து போர்டு ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹீட்டிங் இந்த மாதிரி இஷ்யூ ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தான் நம்ம இது போர்டு ஒர்க் பண்ணுவோம். சின்ன சின்ன சிப்ஸ், ஏன்னா ஒரு சில சர்க்யூட் தான் வைக்காத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்லுவேன். செட்டு ஆன் ஆயிடுச்சு. ஏறுமா இல்லை ஏறாதா? ஏறൂല. கன்ஃபார்ம் ஏறൂല. என்னடா அப்படியே நிக்குது? 10 months experience only.
டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் அப்போ தான் டைம் எடுத்ததோ. ಅಲ್ಲ ಫುಲ್ಲೆಲ್ಲ ಟೈಮ್ ஜீரோவில் இருந்தேன் நான். இங்கே நக்கினா 70% ஆக்கியிருக்கேன். கடையில் வருது இருக்குல்ல. சக்ஸஸா அன்சக்ஸஸா? ஓகே 72% இருக்கு. சார்ஜஸ் வரும். ஏறுது. அதுவும் ப்ரெஸ் பண்ணுவேன்ல. ஏறுதுடா. இல்லை அதை போய் ஏறி போய் ஏய் இங்க கனெக்டர்ல ப்ராப்ளம்டா. இந்த ஸ்டிப் மாட்டறல. இந்த ஸ்டிப்புடா. അങ്ങനെ ആണെങ്കിൽ ഇത് വിട്ടിട്ട് ഇവിടെ ചെക്ക് பண்ணும்போது வோல்டேஜ் இருக்கு. ஸ்டிப் இது வேற. ஸ்டிப் புடிச்சு போறோம்னா ஏறுது. இது அண்ணா இந்த ஸ்ட்ரிப் இல்ல. എന്താ இப்போ ஓபனா இப்போ செக் ചെയ്താലും ഇവിടെ வோல்டேஜ் இருக்கும் போர்டுல. அப்படி கிடையாது. கிடைக்கும். ஸ்டிப் தான்டா ப்ராப்ளம். பாருங்க நம்ம பண்ணது சக்சஸ். சக்சஸ் ஸ்ட்ரிப்புக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. மொத்தத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அந்த ஸ்டிக் மேலே ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி. இல்லை அந்த பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணுடா. பேப்பர் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்டிப்பு ப்ராப்ளம் அது. அதுவே ஆஃப் பண்ணிட்டாங்க. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு இப்போ கடவுள்.